நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் இறுதிக்கட்ட நெருங்கி இருக்கிற சமயத்துல நீங்க ஒரு வழக்க பதிவு பண்ணி வாதாடி இருக்கிறீங்க. நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தீங்க. அதுல பார்க்கும்போது சுந்தர்சி அவர்கள், அதாவது மதுரை மத்தியில வேட்பாளராக போட்டி போடக்கூடியவர், அவர் 600 கோடி ரூபாய் சொத்தை தன்னுடைய வேட்பாளர் இதுல அபிடவிட்ல மறைச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க குறிப்பிடுறீங்க. இதுக்கான ஆதாரமா உங்க கையில என்ன இருக்கு சார்? இந்த சமயத்துல அது குறிப்பிடப்பட வேண்டியது ஏன்? சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு திங்கக்கிழமை வந்துச்சு. அது மதுரை உயர்நீதிமன்றத்தில் போட்டு இங்க வழக்கு எண் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னையில் திங்கக்கிழமை ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கு மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மதுரை மத்திய தொகுதி வாக்காளர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுந்தர்சியும் அவங்க மனைவி குஷ்புவும் 3 நிறுவனங்கள் வச்சிருக்கிறாங்க. அவனி சினிமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட், அவனி மூவிஸ், அவனி டெலிமீடியா, இந்த 3 நிறுவனங்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த 3 நிறுவனங்களிலும் அவங்க 2 பேரும் டைரக்டரா இருக்கிறாங்க. அவர்களை தவிர வேற யாரும் அந்த நிறுவனத்துல கிடையாது. அவங்க தான் ஓனர். ஓகே. அந்த விவரங்களை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கு சம்பந்தமான செய்தி வந்தவுடன் அதில் உள்ள ஆவணங்கள்லாம் நான் எடுத்து பார்த்தா சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் எனக்கு கிடைச்சு. அப்படி கிடைக்கிற போது மதுரையோட சிவில் சமூகம் என்ற முறையில் மக்களுக்கு அதை சொல்லணும் என்ற அடிப்படையில் தான் நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி விவரங்களை வெளியிட்டோம். ஏன்னா ஒரு தேர்தலில் ஒரு வாக்காளர் வேட்பாளர் குறித்து அனைத்து விவரங்களும் தெரிந்து கொள்ளும் உரிமை கொண்டவர் தான் ஒரு வாக்காளர். அதனால தான் அந்த ஃபார்ம் 26ல் அஃபிடவிட்ல உங்கள் சொத்து விவரம், வருமானம், கம்பெனி, உங்கள் குடும்பத்து நபர்களோட சொத்து, வருமானம் எல்லா விஷயத்தையும் அதில் காட்ட சொல்கிறாங்க. குற்ற வழக்குகள் இருந்தால் அதையும் காட்ட சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் தெரிந்து தான் ஒரு வாக்காளர் ஒரு வேட்பாளர் பற்றி முடிவு செய்து வாக்களிக்க முடியும். அப்போ ஆர்டிகல் 19ல் ஒரு வேட்பாளரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான உரிமை என்பது ஒரு வாக்காளரின் அடிப்படை உரிமையா இருக்கு. அந்த உரிமையை மீறுவதற்கு எந்த வேட்பாளருக்கும் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த அடிப்படையில் மதுரையில் இருக்கவங்கன்ற முறையில் மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் சுந்தர்சி அவர்கள் பற்றி ஒரு வழக்கு வருது. இப்போ அந்த ஆவணங்களை நான் எடுத்து படித்து பார்க்குற போது அதில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் ஆதாரபூர்வமாக இருக்குது, போகிற போக்கில் கிடையாது. உறுதியான ஆதாரம் என் கையில் கிடைச்ச பிறகுதான் நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதை வெளியிட்டேன். இப்போது வரை சுந்தர்சி அவர்களோ குஷ்பு அவர்களோ அதுக்கு பதில் சொல்லலை. நேற்று எல்லா மீடியாலையும் வந்துருச்சு, முக்கியமான நியூஸ் சேனல்லாம் வந்திருக்கு. பதில் சொல்லணும்ல, இதுவரை அவங்க பதில் சொல்லலை. இப்போ நான் குற்றச்சாட்டு என்னன்னு சொல்கிறேன். இவங்க 2 பேரும் டைரக்டரா 3 கம்பெனியில் இருக்கிறாங்க. இப்போ நான் காட்டுறது தான் அவங்க கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இது ஒரு பப்ளிக் பொது ஆவணம் தான். அது யார் வேணாலும் இதை போய் எடுத்து பார்க்கலாம். இதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு வருது. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இந்த நம்பர் 38வது பாராவில் the number of directors shall not be less than 2 and not more than 12 including all kinds of directors. அதுக்கப்புறம் பேரா நம்பர் 39, the first directors of the company shall be சுந்தர்சி, சுந்தர் குஷ்பு அப்படின்னு அவங்க 2 பேர் ஒவ்வொரு பக்கத்துலையும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது குஷ்புவோட கையெழுத்து, அடுத்து இருக்குது சுந்தரோட கையெழுத்து. சரிங்களா? இந்த கம்பெனி 2007 பதிவாகி இன்னைக்கு வரைய இந்த கம்பெனி டைரக்டர்ஸாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கிறவங்க வேட்பு மனு சுந்தர்சி தாக்கல் பண்ணுறாரு. அந்த வேட்பு மனுவில் இந்த வேட்பு மனுவோட காப்பி இது. அதில் ஃபார்ம் 26ல் இந்த விவரங்கள்லாம் கட்டாயமாக கொடுக்கணும், மேண்டேட்ரி அது. அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நம்பர் 3 அப்படின்றதுல டீடைல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸ், ஷேர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் இன் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் அண்ட் த அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கம்பெனியோ ஷேரோ இருந்தால் அதை பற்றியான விவரங்களை நீங்கள் வேட்பு மனுவில் உடன் தாக்கல் செய்யக்கூடிய ஃபார்ம் 26ல் கொடுக்கணும்.
இப்ப அதுல என்ன எழுதியிருக்காருன்னா சுந்தர் ஏன்னு போட்டிருக்காரு, நாட் அப்ளிகபிள், எங்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, குஷ்பு அவர்கள் அவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க, பாஜகவில் இருக்கிறாங்க, அவங்களாவது உண்மையை சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு தேடி பார்த்தா அவங்க விட்டு எடுத்து பார்த்தேன். இது குஷ்பு 2021 சென்னை 1000 விளக்கு தொகுதியில நின்றுக்கிறாங்க. அவங்க இதே போலதான் இதே கேள்வி அவங்க வேட்புமனுவோட 8ஆம் பக்கத்துல இருக்கு. அவங்க தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு பக்கத்துலையும் கையெழுத்து போட்டுருக்காங்க. இதுல அதே கேள்வி இருக்கு, ஷேர்ஸ் கம்பெனி தொடர்பான விவரங்கள் இருந்தா கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே காலம் 3 தான். அதுல அவங்க நாட் அப்ளிகபிள்னு போட்டிருக்காங்க. எங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எந்த கம்பெனியும் வைக்கல, ஷேர்ஸ் கிடையாது, நாங்க டைரக்டராவோ எதுலையுமே இந்த கம்பெனியில இல்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப நான் ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு ஆவணம் காட்டினேன், அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு 3 நிறுவனம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டினேன். அந்த 3 நிறுவனத்துல இருந்து எத்தனை படம் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது பொது வெளியிலே இருக்கு. 2004 இருந்து 2025 வரை 22 பெரிய பட்ஜெட் படம் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. 22 பெரிய படம், சினிமா தியேட்டர்ல ஓடுற படங்கள். அது என்னென்ன படம்ன்ற லிஸ்டே நீங்க கூகுள்ல போனா எல்லாமே இருக்குது. அதை அவங்க மறுக்கவே முடியாது. இந்த கம்பெனி தான் எடுத்திருக்கிறாங்க, அவனி சினிமேக்ஸ், அவனி மூவிஸ், அவனி டெலிமீடியா, இவங்க தான் எடுத்திருக்கிறாங்க. 22 படம் 2004 கிரியில தொடங்கி 2006 2ன்னு ஒரு படம், 2009 5ஆம் படைன்னு ஒரு படம், 2012 கலகலப்புன்னு ஒரு படம், 2013 தீயா வேலை செய்யணும் குமார்னு படம், 2015 ஆம்பளன்னு ஒரு படம், 2016 அரண்மனை 2, இன்னொரு படம் முத்தன கத்திரிக்காய், 2 படம் எடுத்திருக்கிறாங்க. 2017 மீசை முறுக்குன்னு ஒரு படம், 2018 கலகலப்பு 2ன்னு ஒரு படம், 2019 நட்பே துணைன்னு ஒரு படம், 2020 நான் சிரித்தாள்னு ஒரு படம், 2021 அரண்மனை 3, 2022 பட்டாம்பூச்சி காஃபி வித் காதல், 2024 அரண்மனை 4, 2025 கேங்கர்ஸ், இப்படி 22 படம் எடுத்திருக்கிறாங்க. இதுல அரண்மனை படத்தை மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது, மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச படம் அரண்மனை படம். அரண்மனை 2, 3, 4 எடுத்திருக்கிறாங்கல்ல, இது அரண்மனை 3ல மட்டும் 24 கோடி வசூல் வந்ததா காட்டியிருக்காங்க. அரண்மனை 2ல 70 கோடி வசூல் வந்ததா காட்டியிருக்காங்க. அரண்மனை 4ல 100 கோடி உலகம் முழுவதும் அரண்மனை வசூலித்தது, அரண்மனை 4 அப்படின்னு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்னு சொல்லி அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த 3 படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாலே 194 கோடி வருது. இந்த அரண்மனை 4 படத்தை விட்டு இன்னொரு 18 படம் எடுத்துக்கிட்டா ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை 5ல இருந்து 50 கோடி, ஒரு 20 கோடி போடுங்க, ஒரு 18 படத்துக்கு 360 கோடி ஆகுது. அப்போ மொத்தம் 554 கோடிக்கு படத்துல மட்டும் வசூல் வந்திருக்கு. அடுத்து சீரியல் எடுத்திருக்கிறாங்க, ஒரு 10 சீரியல் எடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சீரியல் எடுக்கிறது பெரிய நிறுவனத்தில் இவங்களும் ஒன்று. கல்கின்னு ஒரு சீரியல், நாணல், ருத்ரா, பார்த்த ஞாபகம் இல்லையோ, நந்தினி, மாயா, லட்சுமி ஸ்டோர்ஸ், லட்சுமி ஸ்டோர்ஸ் மட்டும் 300 எபிசோடு போயிருக்கு. ஜோதி, மீரா, சரோஜினி இப்படின்னு 10 சீரியல் எடுத்திருக்கிறாங்க. இதுல ப்ரொடக்ஷனுக்கு, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வருமானம், சேட்டலைட் ரைட்டு, ஓடிடி ரைட்டு எல்லாம் பார்க்குற போது ஒரு சீரியலுக்கு 5 கோடி ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க கூட விளம்பரங்கள் வருமானம் இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரு 50 கோடி ரூபாய் வரும். இப்போ கிட்டத்தட்ட 604 கோடி ரூபாய் இவர்களுக்கு படம் சீரியல்ல மட்டும் வந்திருக்குது. இதை தாண்டி இவங்க நடிக்கிறாங்க 2 பேரும். நடிப்பதற்கான வருமானம், இந்த ரைட்ஸ் எல்லாம் ஓடிடி ரைட்டு, சேட்டலைட் ரைட்டு இதெல்லாம் சேர்ந்தா கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வருமானம் அவங்களுக்கு வந்திருக்குது. இந்த வருமானத்தை திட்டமிட்டு கணவனும் மனைவியும் ஏன் மறைத்தார்கள் அப்படின்றதுதான். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம், 3 கம்பெனி வச்சதே சொல்லணும்ல. கம்பெனி வச்சதை சொல்லல, நாட் அப்ளிகபிள்னு அங்க போட்டிருக்காங்கன்னா அப்ப அவங்க தொழிலாக அவங்க என்ன குறிப்பிட்டாங்க சார் அபிடப்ட்ல? இல்ல, அவங்க செல்ஃப்னு போட்டிருக்கிறாங்க, வேற ஒன்றும் அவங்க சொல்லல. செல்ஃப்னு தான் போட்டிருக்காங்க, சுயமா சம்பாதிச்சது அப்படின்ற வகையில் தான் சொல்லியிருக்கிறாங்க ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதை கொடுத்துருக்குறாங்க. இதுல சுந்தருக்கு செல்ஃப்னு போட்டு அவர்
இந்த 2024-25 80 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் 2021-22 10 லட்சம் ரூபா. 10 லட்சம் தான், 10,98,040 ரூபா தான் அவருக்கு வருமானமா 2021-22. அப்பதான் அரண்மனை 4 வந்தது. 100 கோடி வருமானம் வரும்போது அவர் வருமானம் எவ்வளவு காட்டுறாரு? 10 லட்சம் ரூபா காட்டுறாரு. குஷ்பு அவர்கள் 2020-21 66,81,40 ரூபா காட்டுறாங்க. இப்போ 2024-25 49 லட்சம் காட்டுறாங்க. இப்போ ஒரு படத்துக்கு 100 கோடி 50 கோடி அப்படி வந்திருக்கிற போது நீங்க எவ்வளவு வருமானம் பார்த்துருக்கீங்க? இப்ப அதை சொல்லணுமா இல்லையா? அந்த எடுத்த வருஷத்துல உள்ள வருமானத்தினாலும் சொல்லணும்ல. நீங்க 2020-21 அதுல அவர் 34 லட்சம், இவங்களுக்கு 66 லட்சம். இல்ல 64 லட்சம் கூட இல்ல, 6,68,140 ரூபா. குஷ்புக்கு வருமானம் எவ்வளவு? 6,68,140. 2020-21 6 லட்சம் ரூபா தான் அந்த அம்மா சம்பாதிச்சிருக்கிறாங்களா. இப்ப இந்த 3 நிறுவனங்களை நீ சொல்லி அதுல எங்களுக்கு வருமானம் வந்துச்சு இல்ல செலவாயிருச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. நீங்க 3 நிறுவனங்களை ஏன் மறைத்தீர்கள்? நீங்க டைரக்டராக நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறீங்க, அதை ஏன் மறைச்சீங்கன்றதா மெயினான கேள்வி. இப்படி மறைப்பது இதுல 2 விஷயம் சார். இப்போ குஷ்பு அவர்கள் வேட்பாளராக போட்டி போடும்போதே இந்த விஷயங்களை மறைச்சிருக்காங்க அப்படின்னா அப்பவே அவங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கும். இப்போ சுந்தர் சி அவர்கள் வேட்புமனு கொடுக்கும் போதும் பரிசீலனையில அதெல்லாம் இப்போ மற்ற கட்சியை சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதை ஏன் சொல்லாம விட்டாங்க? அப்படி மிஸ் ஆயிருக்குன்னா அவங்க வேட்பாளருக்கு நிராகரிச்சிருக்கணும் இல்லையா? அதாவது இப்ப மற்ற கட்சிக்காரங்க இத தேடி எடுத்து இப்படி மோசடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா தானே பண்ண முடியும். அவங்க கூட நெருக்கமானவங்களுக்கு தான் தெரியும், அப்படி இல்லாதவங்களுக்கு அது தெரியாது. இல்ல இல்ல பெருந்தன்மையில போட்டி போடுறதுன்னா போட்டி போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கலாம், சரிங்களா? ஆனா இதை தேடி ஒரு ரிசர்ச் பண்ணணும், பண்ணாதான் இதெல்லாம் எடுக்க முடியும். இப்போ அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல, அவங்க டைரக்டரா இருக்கான்னு பார்க்கணும், எல்லா விவரங்களும் எடுத்து தான் சொல்ல முடியும். இப்ப இது வேட்புமனு பரிசீலனையின் போது அப்ஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் அவர்கள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கும். சென்னையிலையும் பண்ணல, மதுரையிலும் பண்ணாம விட்டாங்க. பண்ணாம விட்டதுனாலதான் இஷ்டத்துக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்படி அவர்கள் இந்த குற்றம் இது ஒரு சாதாரண மறைப்பது கிடையாது, இது சட்டப்படி குற்றம். மக்கள் பிரதிநிதி சட்டம் செக்ஷன் 125A கீழ் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம். இவங்க டாக்குமெண்டா குற்றம் அளித்திருக்கிறாங்க. நிச்சயமாக இதில் வழக்கு தொடுத்தால் அவர்கள் சிறைக்கு போகிறது உறுதி. வேற எந்த வகையிலும் அது தப்பவே முடியாது. அவங்க தான் கையெழுத்து போட்டுக்கிறாங்க, வேட்பு மனுல அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க, ஃபார்ம் 26ல அவங்க கையெழுத்து போட்டுறாங்க, கம்பெனி டைரக்டரா அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இது எங்கேயுமே மறுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அது ப்ரூவ் ஆயிட்டா டிஸ்குவாலிபிகேஷன், தேர்தலில் போட்டியிடுறதுக்கு 6 வருஷம் தேர்தலில் போட்டியிட முடியாது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட ரூல்ஸ் படி, சட்டத்தின்படி 6 ஆண்டு தேர்தலில் அவங்க போட்டி போட முடியாது. இதையெல்லாம் தாண்டி ஒரு நேர்மையாக வாக்காளர் மத்தியில் முன்வைக்க வேண்டிய நீங்கள், குஷ்பு என்ன பேச்சு பேசுறாங்க, சுந்தர் சி மதுரையில் என்ன பேச்சு பேசுறாரு, இவங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்கும் சுந்தருக்கும் என்ன தொடர்பு? எந்த பிரச்சனையாவது மக்கள் பிரச்சனை அவர் பேசியிருப்பாரா? தமிழ்நாட்டு பிரச்சனை ஏதாவது பேசியிருக்காரா சொல்லுங்க. இந்த 10 வருஷமா சுந்தர் சி எந்த மக்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காரு? எந்த பொலிட்டிக்கலான விஷயத்துக்கு கருத்து சொல்லியிருக்காரு? போலீஸ் அடிச்சு கொள்றாங்க, சுட்டு கொள்றாங்க, விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க, எத்தனையோ பிரச்சனை இருந்திருக்கு. அரசு ஊழியர் போராடி இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடி இருக்காங்க, நர்ஸுகள் போராடி இருக்காங்க, எத்தனையோ சம்பவம் நடக்குது. அன்றாடம் நிறைய பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது. எந்த விஷயத்துக்காவது சாதி ஆணவ படுகொலை நடக்குது, எந்த பிரச்சனைக்காவது சுந்தர் பேசியிருப்பாரா? அவர் தமிழ்நாட்டில் தானே இருக்காரு. அவர் நடிகர் இல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பிரகாஷ்ராஜ் பேசுறாருங்க. பிரகாஷ்ராஜ் எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு பேசுறாருல, யார் தப்பு செஞ்சாலும் குரல் கொடுக்குறாருல, மோடிவே தைரியமா எதிர்க்கிறாருல. அவர் இத்தனை நாள் பேசினாலும் இந்த 20 நாட்கள் பிரச்சாரத்துல நிறைய பேசியிருக்கிறாரு, நல்ல வீரியமாக களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்கிறாரு. அது திமுக வேட்பாளர்கள் தலைவலியா மாறி இருக்குது. அதன் பின்னணியில தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் பார்க்க முடிகிறது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இந்த 20 நாள் பேசுனது அப்படின்றது தேர்தல் பிரச்சாரத்துல எதிர்கட்சி வேட்பாளர் பத்தி 4 கேள்வி எழுப்புறது அப்படின்றது அது ஒரு பெரிய திறமை, சாதனைன்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன மதுரைக்கு பண்ணுவீங்க அப்படின்றத கூட அவர் தெளிவா சொல்லல. அவருடைய அரசியல் என்ன, கொள்கை என்ன, அந்த புதிய நீதி கட்சின்னு சொல்றாங்க அந்த கட்சியோட கொள்கை என்ன, எதை பத்தி அவர் பேசுனது கிடையாது.
மே 4 முடிஞ்சுன்னா 5ஆம் தேதி அவர் ஷூட்டிங் போயிடுவாரு. நான் கேட்கிறேன் ஓப்பனா, 2018 உலகமே கண்டிச்ச தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை நடந்துச்சு. 13 பேர் குருவியை போல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. பண்ணாங்களா இல்லையா? அதை கண்டிக்காத ஆள் யாராலும் இருந்திருப்பாங்களா? உலகம் முழுவதும் அதை கண்டிச்சாங்க. 2 பேர் போலீஸ்னால அடிச்சே கொல்லப்பட்டாங்க. 15 உயிர்கள் பட்டப்பகல்ல போச்சு. இவர் என்ன பண்ணாரு? கொரோனா பீரியட்ல ஜெயராஜ் பென்னிக்ஸ் 2 பேரை போலீஸ் அடிச்சே கொண்டாங்க விடிய விடிய. இப்பதான் தண்டனையாச்சு. இவர் பேசியிருப்பாரா? சரி, அது ஏடிஎம்கே பீரியட் கூட விடுங்க, நாங்க ஏடிஎம்கே ஆதரவு பேசல அப்படின்னு. இப்ப மணப்புறம் அஜித் கொலை நடந்துச்சுல, திமுக ஆட்சி தானே, இப்பனாலும் பேச வேண்டியதானே? என்னைக்காவது பேசியிருப்பாரா? அப்ப எந்த மக்கள் பிரச்சனையே அவருக்கு தெரியாது, பேசுனது கிடையாது. இந்த 20 நாள்ல வந்து பேசுறதுனால மக்கள் நம்பிடுவாங்களா? மதுரை மக்கள் அப்படிலாம் கிடையாது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில பிஜேபி 1 வருஷமா முயற்சி பண்றாங்க. மதுரை மக்கள் அவங்க பின்னாடி போல. இப்படி மதுரை மக்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க. பிடிஆரை பற்றி, பிடிஆரின் தரம் என்ன, அவருடைய தகுதி என்ன, எல்லாம் மதுரை மக்களுக்கு தெரியும். சுந்தர் சி குஷ்புவின் தரம் என்ன, தகுதி என்ன, எல்லாம் மதுரை மக்களுக்கு தெரியும். குஷ்புக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? எந்த கட்சியில இருந்தாங்க? திமுக, காங்கிரஸ், பிஜேபி, எங்க பதவி கொடுத்தாலும் போயிடுறது, அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? எந்த கொள்கையும் கிடையாது, அடிப்படை நேர்மையும் கிடையாதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப இதனால நாங்க கேள்வி எழுப்புறோம் அப்படின்னு இல்ல, நாங்க கேள்வி எழுப்புறோமா இல்லையான்றது 2வது பிரச்சனை. நீ நேர்மையா நடந்துகிட்டியா அப்படின்றதா அதுல முக்கியம். வாக்காளர்களுக்கு நீங்க 2 பேரும் நேர்மையா நடந்துக்கிட்டீங்களா? ஏன் உங்க கம்பெனியை மறைச்சிங்க? இத்தனை படம் எடுத்திருக்கீங்கல்ல, இதுல வர வருமானத்துல ஏன் மறைச்சிங்க? இது வெறும் மறைப்பு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் வருமான வரி கட்டணுங்க. இன்னைக்கு அது ஃபைன் பண்ணாங்கன்னா அதை விட பல மடங்கு. இப்போ அப்போ இவங்க பொய் கணக்கு காட்டியிருக்கணும், வருமானம் எல்லாம் பொய் கணக்கு காட்டியிருக்கணும். காட்டியிருந்தா தான் அது இன்கம் டாக்ஸ்லேயே வராம செஞ்சிருப்பாங்க. அப்ப அடிப்படையில் சொந்த வருமானத்துக்கு வெளிப்படையா கம்பெனி வச்சு அதை வெளியில் சொல்ல நேர்மை இல்லாதவர்கள், எந்த மக்கள் பிரச்சனையும் பேசாதவர்கள், பல கட்சி மாறிய கூட்டம். இந்த புதிய நீதி கட்சின்றதுல சுந்தர் என்னைக்காவது அவர் வேலை செஞ்சு நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த கட்சி என்னைக்காவது ஏதாவது போராட்டம் நடத்திருக்கா? ஏதாவது மாநாடு நடத்திருக்கா? மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கா? இவர் அதுல போய் என்னைக்காவது வேலை செஞ்சிருக்காரா? இந்த தேர்தலுக்கு திடீர் லாட்ரி மாதிரி வந்துட்டு அதோட முடிஞ்சோடனே அவர் போயிடுவார். அவர் மதுரையோட பிரச்சனையை பேசுறதுக்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லாத ஒரு நபர் தான். இருந்தாலும் மதுரை மக்கள், மதுரையோட சிவில் சமூகம் என்ற அடிப்படையில் நாங்க கேள்வி கேட்போம், பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறோம். நீங்க மறைச்சிருக்கீங்க, நேத்தே சொல்லிட்டோம், எல்லா மீடியால வந்துருச்சு, இப்ப வரை பதில் வந்திருக்கா? இது இப்ப வரை அவங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது அப்படின்றதான். இப்ப இவரு வேட்பு மனுவை இதை கொண்டு வந்ததா உண்மையிலே நிராகரிச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சும் பிடிஆர் பெருந்தன்மையா விட்டாரான்னு நம்மளுக்கு தெரியாது, நின்று போட்டோம் அப்படின்னு. நிச்சயமாக இது வந்திருந்தா நிராகரிக்கப்பட்டிருக்கும். பிடிஆர் போற போக்குல கேண்டிடேட் எதிரில் எல்லாமே ஜெயிச்சிருக்கான வாய்ப்பு தான் அதுல இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில் ஒரு பெருந்தன்மையா இருக்கிறவர் போய் இதுல இப்படி சொல்றது அப்படின்றது சரியான அணுகுமுறை கிடையாது. அவர் கூட இதுவரை வெளிப்படையா பேசல. அவரும் பேசியிருக்கணும், இப்படி மோசடி பண்ண ஒரு கேண்டிடேட் அப்படின்னு அவர் பேசியிருக்கணும். அவர் அதை கூட பேசல. அவர் தேர்தல்ல அவர் இதுவரை மதுரைக்கு என்ன பண்ணார், அவர் கொள்கை என்ன, அப்படிதான் அவர் பேசுறாரு தவிர இவர் சொன்னதுக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி இல்ல, மதுரை மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிறார்கள், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இது மாதிரி இந்த 20 நாள் ஷூட்டிங் வந்துட்டு போறவங்களுக்கெல்லாம் மதுரை மக்கள் பின்னாடி நிக்க மாட்டாங்கன்றது தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றப்படும் அப்படிங்கிற விஷயத்த ராஜ்நாத் சிங் உட்பட எல்லா பாஜக தலைவர்களும் தங்களுடைய பிரச்சாரத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க. களத்துல இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அதிமுக வேட்பாளரும் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு சார்? இப்ப மக்கள் எப்படி பாக்குறாங்க அதை? பாஜக ஒரு இரட்டை வேடம் போடும் கட்சி, மத நல்லிணக்கத்தை, அமைதியை சீர்குலைக்கும் கட்சி என்பதற்கான ஒரு துலக்கமான உதாரணம் தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனை. எப்படி பொய்யை அவங்க பரப்புவாங்கன்றதுக்கு இன்னும் துல்லியமான உதாரணம் இன்னைக்கு சோசியல் மீடியா யுகம். இந்த யுகத்தில் கூட அவர்களால் பொய்யை மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்றதான் எனக்கு ஆச்சரியம். திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் திமுக அரசு தடுத்து விட்டதுன்னு சொல்லி எல்லா மினிஸ்டரும் பேசுறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம், பிஜேபி தலைவர் எல்லாரும் பேசுறாங்க. உண்மையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற விடாம தடுத்துட்டாங்களா? வருடா வருடம் கார்த்திகை தீபம் பாரம்பரியமாக ஏற்றும் இடத்தில் 300 வருஷமா ஏற்றுற இடத்துல
திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில்ல இந்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏத்தினாங்க. பல லட்சம் மக்கள் அதை பார்த்தார்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது அதுல. சரிங்களா? அப்படி கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது அப்படின்ற செய்தியே இவங்க சொல்லாம கார்த்திகை தீபம் ஏத்தாம தடுத்துட்டாங்கன்னு ஒரு மோசடியான, தவறான, பொய்யான தகவல்களை, வதந்தியை மக்கள்கிட்ட பரப்புறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு இடத்துல கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு அவங்க கேட்கிறாங்கன்றதா அதுல பிரச்சனை. அந்த இன்னொரு இடம் 2 விஷயத்துல பிரச்சனை. ஒண்ணு, தர்காவுக்கு பக்கத்துல இருக்கு. 2வது விஷயம், கோயிலின் பழக்கம், வழக்கம், மரபை அரசியலுக்காக மீறுங்கள் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. சபரிமலை பிரச்சனையில பாஜக 2018 இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு கொடுத்த பிறகும் கூட பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி, கோயிலோட பழக்கம், வழக்கம், மரபை மீறக்கூடாது, பெண்கள் உள்ள வரக்கூடாது, வந்தா தீட்டு அப்படின்றத அவங்க நிலைப்பாடு. இப்ப சபரிமலை விஷயத்துல கோயில் மரபை மாத்தக்கூடாது, கோயில் மரபை மீறக்கூடாது, பாரம்பரியத்தை மாத்தக்கூடாதுன்னா திருப்பரங்குன்றத்துல மட்டும் அதை ஏன் மீற சொல்ற? கோயில் மரபை ஏன் மாத்த சொல்ற? ஒரு மலையில 2 இடத்துல கார்த்திகை தீபம் எந்த ஊர்ல ஏத்துறாங்க சொல்லுங்க? இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. இன்னைக்கு பேசுற பிஜேபி மினிஸ்டர்ஸ் ராஜன் செல்லப்பாவோ, அண்ணாமலையோ, நயினார் நாகேந்திரனோ யார் வேணாலும் சொல்லட்டும். திருவண்ணாமலையில 2 இடத்துல தீபம் ஏத்துறாங்களா? பழனியில 2 இடத்துல தீபம் ஏத்துறாங்களா? பழமுதிர் சோலையில, மதுரையில தான் பழமுதிர் சோலை இருக்கு, அங்க 2 இடத்துல தீபம் ஏத்துறாங்களா? திருத்தணில ஏத்துறாங்களா? திருச்செந்தூர்ல ஏத்துறாங்களா? 6 படை வீடுல எங்க ஏத்துறாங்க? ஏன் மத்த இடத்தெல்லாம் கேட்கல? ஏன்னா அங்க தர்கா இல்ல, முஸ்லீமோட சண்டை இழுக்க முடியாது. இஸ்லாமியர்களோட சண்டை இழுப்பதற்காக அந்த இடத்த கேட்கிறாங்க. அந்த அவர்கள் கேட்ட இடம் கூட ராமகோபாலன் சொன்ன இடம் கூட கிடையாது. அவர் மலைக்கு நடுவுல உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல தீபம் ஏத்தணும்னு சொல்றாரு. இவங்க தர்கா பக்கத்துல போய் ஏத்தணும் என்று சர்வே கல்லில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிற போது அதை திமுக அரசு மறுக்கல, கோயில் நிர்வாகம் மறுக்குது. அப்படி திமுக அரசு மறுத்தது அப்படின்னு இவங்க பேசுனாங்கன்னா, இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக 1994 ஒரு வழக்கு போடுற போது அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் யாரு? மலை உச்சியில தீப ஏத்தன் தியாகராஜன் தீபம் ஏத்துறது தொடர்பா ஒரு வழக்கு போடுறாரு. அதுல ஒரு தீர்ப்பு வருது. அதுல ஜெயலலிதா அவர்கள் சீஃப் மினிஸ்டர். அன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு இடத்துலதான் தீபம் ஏத்த முடியும், உச்சி பிள்ளையார் கோயில் தான் பாரம்பரியம், அங்கதான் ஏத்துவோம்னு சொல்லிட்டாங்க. 2014 ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குல இந்து மகாசபையிலிருந்து ஒரு வழக்கு போடுறாங்க. கணேஷ் என்ற ஒரு வழக்கு போடுறாரு, திருநெல்வேலிக்காரர். அந்த வழக்குலையும் உச்சி பிள்ளையார் கோயில் தான் ஏத்துவோம், வேற இடத்துல ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னது யாரு? அன்னைக்கு எடப்பாடி தான் முதல்வர். எடப்பாடி, ஜெயலலிதா அவர்கள் முதல் 2014 அந்த வழக்கு ரிட்டு அப்பீலுக்கு வருது, மேல்முறையீட்டுக்கு வருது. மேல்முறையீட்டுக்கு வரும்போது முதல்வர் மாறுகிறார். யாரு? எடப்பாடி. அன்னைக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோயில் மரபுப்படி நாங்க ஒரு இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஏத்துவோம்னு சொன்னாங்க. திமுக அரசு அதே நிலைப்பாடு சொல்லுது. அப்ப இதுல மீனிங் என்ன, அர்த்தம் என்ன? அரசு நிலைப்பாடுகள் எடுக்கவில்லை, அரசுகள் நிலைப்பாடு எடுக்கல, கோயில் நிலைப்பாடு எடுக்கிறது. கோயில் தானியர்கள், அர்ச்சகர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டை அரசு ஆதரிக்குது. அவ்வளவுதான். கோயில்ல நாங்க தலையிட முடியாது, அவங்க சொல்றதான்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்தவரை கோயில் நிர்வாகம் நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க சொல்ற ஸ்டோன், அந்த கல் தூண் என்பது சர்வே ஸ்டோனா, சமண ஸ்டோனா, கிரானைட் ஸ்டோனான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த தூணுக்கும் இந்து மத வழிபாட்டு முறைக்கும், சைவ வழிபாட்டு முறைக்கும், திருப்பரங்குன்றம் கோயில் வழிபாட்டு முறைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு கோர்ட்ல போட்டாங்க. இப்ப நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து இன்னொரு இடத்துல ஏற்ற சொல்லுவாரு. இன்னும் பிஜேபில இருந்து ஒரு கேஸ் போட்டு இன்னொரு இடத்துல ஏற்ற சொல்லுவாங்க. வேற கட்சிக்கார ஒரு கேஸ் போட்டு இன்னொரு இடத்துல ஏத்தும்பாரு. எல்லா இடத்துலயும் ஏத்த முடியுமா? சரியாது. நாளைக்கு எல்லா ஊர்லயும் அப்படி கேட்டா மாத்த முடியுமா? இப்ப அடிப்படையில ஒரு மதவாத அரசியல் செய்வதற்கு, மதுரையின் அமைதியை சீர்குலைப்பதற்கான வேலையை பாஜக செய்கிறது. அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த பிரச்சனை தான் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம். தீவிரமான ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிருன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பாஜக அந்த வேலையை செய்கிறது. அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற மதுரையை சேர்ந்த எங்களுக்கு இருக்கிறது. எனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் பாஜக சொல்வதும், பாஜக அமைச்சர்கள் சொல்வதும், அவர் லோக்கல் வேட்பாளர் ராஜன் செல்லப்பா சொல்வதும் அப்பட்டமான பொய். கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது, வழக்கமான இடத்தில் ஏற்றப்பட்டது. அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றதா உண்மை.
இறுதியாக சார், இப்போ இந்த வழக்குல அதாவது வேட்புமனுவுல சொத்து மதிப்பை மறைத்து விட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த பல வருடமா எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். வழக்கும் போகும், அது நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இயல்பானதா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுகிறது இல்லையா? இப்போ அந்த வழக்குடைய ஹிஸ்டரி வச்சு பார்க்கும்போது அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஜெயிச்சிடறாங்க கொஞ்சம் பேர். எலெக்ஷன்ல இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்புறம் ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்ச பிறகு அவங்க அதை விட்டுறாங்க. பெரும்பாலும் என்ன பெட்டிஷன் வருதுன்னா எலெக்ஷன் ஓபின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து நீதிமன்றத்தில் வர்றபோது அவங்க ஜெயிச்சதுல முறைகேடு அப்படின்றதான் பெரும்பாலும் வழக்கு போடுறாங்க. அது மறு எண்ணிக்கை பண்ணணும், இப்படிதான் பண்றாங்க. வேட்பு மனுவில் முறைகேடுக்கான வழக்குகள் ரொம்ப குறைவு. ஒரு சில வழக்குகள்ல தான் அப்படி நடந்திருக்கு. அதுல சிலர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றமே வழக்கு போய் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேரடியான ஆதாரம் இருக்கணும். இந்த வழக்கு அப்படி ஒரு வழக்கு. நேரடியான ஆதாரம் இருக்கிறது. டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கிறதுனால இதுல வழக்கு போட்டால் அவர்கள் தப்பவே முடியாது. தேர்தல் ஆணையம் தான் முதல்ல அதை செய்யணும். அவர்களே புகார் கொடுக்கணும், கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை செய்யுமா? மோடி கட்டுப்பாட்டில் உள்ள தேர்தல் ஆணையம் செய்யுமான்னு நம்மளுக்கு தெரியாது. செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் அந்த பிரச்சனையை விட மாட்டோம். இதுக்கு நேரடியாக உரிய ஆதாரங்கள் இருப்பதால் இது குறித்து நாங்கள் வழக்கு தொடர்வோம். உரிய நடவடிக்கை எடுத்து அவர்கள் தண்டிக்கப்படும் வரை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக மதுரைக்காரங்க விடமாட்டாங்க அப்படின்ற ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். நிச்சயமாக அது நடக்கும். நிறைய முக்கியமான விஷயங்களை தரவுகளோட பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.